எப்போது பூலோகத்தை விட்டு பூலோகம் சென்றாலோ இந்த அமுதா அப்பொழுதெல்லாம் இல்லாமல் என்றுமே இல்லாமல் இந்த நாகலோகத்தில் நரவாசனை வீசுகிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? அவரிடம் என்னவென்று கேட்டால் அடுக்குமுறைகளை தட்டி அறுத்துக் கொண்டே போகின்றார். உண்மையை உரைக்கவே மாட்டுகின்றார். இவரிடம் பேசி எனக்கு என்ன ஆக போகிறது? என்னிடம் இருப்பது என்ன? மாய கண்ணாடி. மாய கண்ணாடியில் பார்த்தால் அனைத்து உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். உள்ளது உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடியே என்றுமே இல்லாமல் இந்த நாகலோகத்தில் நர வாசனை வீசுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று நீதான் எனக்கு தெள்ளந்தெளிவாக எடுத்து காட்ட வேண்டும். இப்பேற்பட்ட ஆண்மகனா? என்னுடைய வாழ்நாள் இதுவரைக்கும் நான் அப்பேற்பட்ட ஆணவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆணவன் என்றால் இவரை தான் சொல்ல வேண்டும். என்ன அழகு, என்ன அழகு! அவர் நான் எப்போது என்னை கண்ணாடி கண்டேனோ அப்பொழுது நான் அவரை அடைய வேண்டும் என்று மனதில் ஆசை வந்து விட்டது. ஆசை என்பது யாரையும் விடாது. அப்பேற்பட்ட ஆசையோடைய மனத்தில் வந்து விட்டது. அவர் எங்கே இருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்று பின்னோடே பார்த்து பாம்பாகிறது. உடனே அப்படி ஒரு அழகான பெண் வடிவமாக தோன்றிவிட்டது. நீங்க யாரு? ஐயா, நான் யார் தெரியுமா? நாகலோகத்தை ஆளக்கூடிய நாகேந்திரனுடைய மகள், ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள். என்னுடைய பெயர் தான் நாகராணி. இருந்தாலும் நீங்கள் யார்? பூலோகவாசிகள். மனிதராக பிறந்தவர் நீங்கள். இந்த நாகலோகத்திற்கு எப்படி வந்து, எந்த துணையோடு வந்து, எந்த காலத்தோடு வந்து என்று நீங்கள் தான் சொல்லுங்கள். மானிட பிறவியாக பிறந்த நீங்கள் எப்படி இந்த நாகலோகம் வந்தீர்கள் என்று கேட்கின்றீர்கள். நான் எப்படி சொல்ல முடியும்? யாருகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம். சரி, எப்படியாவது சமாளிப்போம். எப்படி வந்தீங்க சொல்லுங்க. மானிட பிறகுதான் எப்படியோ தெரிந்தோ தெரியாமல் இந்த நாகலோகம் வந்து தட்டுதல் மாறி இந்த நாகலோகத்துக்கு வந்துட்டீங்க. உன்னை நான் கண்ணார கண்டுவிட்டேன். ஆனால் என்னுடைய மனதில் ஒரு ஆசை. என்ன ஆசை? எப்பொழுது என்னுடைய கண்ணாரை கண்டேனோ அப்பொழுது உங்களை அடைய வேண்டும் எனக்கு ஒரு ஆசை. என்னையா? ஆமா. இது என்ன கொடுமை? ஐயோ ஐயோ ஐயோ, குறைய கோயிலுக்கு போனா கோயில் இருக்கிற சாமி நம்மளை விட்டு ஓடி. அதெல்லாம் இங்கே பேசுற? அப்படி இல்லை. அதெல்லாம் எங்க போய் பேசணும், அங்க பேச இங்கெல்லாம் பேசக்கூடாது. போகட்டும். எனக்கு ஆசை வந்து விட்டது. அப்படியா? எனக்கு என் காதலியை திருமணம் செய்யணும் நாகலோகம் வந்த இங்கே இப்பேற்பட்ட கொடுமை நடக்கிறது. சரி, இவள் ஆசைக்கு இணங்குற மாதிரி நடித்து நம்ம காரியத்தை சாதிக்கணும். ஆமா, எனக்கு காதலுக்கு சம்மதம். சம்மதம் உரைத்து விட்டால் மட்டும் போதாது. வேற என்ன செய்யணும்? நான் உரைப்பதை போல எனக்கு 2 சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? அது எப்பேற்பட்ட சத்தியம் தெரியுமா? எப்போதுமே நாகலோகத்தை விட்டு போக மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம். எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு காலகட்டத்திலும், எந்த ஒரு இமைப்படுத்தும் என்னை விட்டு பிரிய மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம். 2 சத்தியம் செய்து முடித்தால் அதுவே இருக்கு. வசமா மாட்டிக்கிட்டேன். நான் என்ன செய்யறது? சரி, இதுக்கும் சம்மதிப்போம். சத்தியம் செய்வது போல போய் சத்தியம் செய்துட்டு நம்ம வந்த காரியத்தை சாதிக்கணும். உரைத்தது போல இந்த நாகலோகத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். மாட்டியா? இது முதல் சத்தியம். உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இது 2வது சத்தியம். 2வது சத்தியம். ஆமா ஆமா. உங்களை பார்க்கிறது எப்படி வருகிறது? எப்படி கையெடுத்து ஆட வேண்டும். எனவே சொல்லத்தால் துடிக்கிறது நெஞ்சும் தடைத்துக்கிறது நான் உங்களை சொல்வதற்கோ நினைப்பதற்கோ வார்த்தைகளே கிடையாது. அப்படியா? எனக்கு உங்களை பார்த்து எப்படி இருக்கிறது? எனக்கு
Thank you.